வெல்கம் பேக் டு மை சேனல். ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனரை மனோஜுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு விஜயா வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதுக்காக நீத்துவை டைரெக்டாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரவியை தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க. சீதாக்கு அருண் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி முத்துவை வந்து டைரெக்டாக மீட் பண்ணி மீனாவோட அம்மா சந்திரா வந்து பேச வர்றாங்க. ஸோ என்னாகும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் டீட்டெயில்டாக. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து யாரோ ஒரு பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறான். காரில் வரும்போது ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணு வந்து விஷத்தை வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் வந்து முத்து வந்து அட்மிட் பண்ணியிருக்கான். சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சேர்த்திருக்கான். ஸோ அங்கே தங்கச்சியை பார்க்கறதுக்காக வேண்டி மீனாவும் வந்திருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு விஷம் குடிச்சா அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. அதுக்கு முத்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட அண்ணன் அங்கே வரான். அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து அவன்கிட்ட அவளுக்கு ஆசைப்பட்ட பையனை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்துக்குமா, உன்னோட வரட்டு கௌரவத்துக்காக என் பொண்ணை வந்து விஷம் குடிக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு வந்து புலம்புறாங்க. ஆம்பளைங்க ஆசைப்படி தான் வந்து பொண்ணுங்க வந்து இருக்கணுமா அப்படின்னு வந்து பேசுறாங்க. மீனா இது எல்லாமே கேட்டுட்டு முத்துவை பார்த்து உள்ள கொண்டு விடுறாங்க. முத்து சவாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப நன்றி தம்பி, நீங்க மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், நீங்க சொல்லுங்க தம்பி என் பொண்ணு ஆசைப்படுற பையனை வந்து மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ மீனாவும் கேட்கறாங்கல்ல, சொல்லுங்க நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்து வந்து கடுப்பாகிறான். இது இவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க முடிவு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்வதி கூட்டிட்டு விஜயா வந்து வராங்க. மனோஜுக்கு எப்படியாவது இந்த நீத்து வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு வராங்க. விஜயாவை பார்த்த உடனே நீத்து வாங்க ஆண்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரவி வந்து வெளியே போயிருக்கான், சாப்பிட வந்திருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்னை பார்க்கதாம வந்தேன் அப்படின்னு வந்து விஜயா வந்து சொல்லிட்டு அப்படியே கல்யாண பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு வந்து மேரேஜ் மேலே ஆர்வம் இல்லை ஆண்டி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் விஜயா வந்து விடாமல், எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்காமா, ரொம்ப அழகாக இருப்பான், ஹீரோ மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உங்கள் பையனை மாதிரி ஒருத்தர் வேணும் ஆண்டி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. குக் பண்ண தெரியணும், பிஸ்னஸ் ஐடியா தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜ் பற்றி தான் நீத்து வந்து பேசுகிறதா நினச்சிட்டு சந்தோஷப்படுறா விஜயா. ஆனால் நீத்து வந்து ட்விஸ்ட்டாக வந்து உங்கள் பையன் ரவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி விஜயாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதி வந்து பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி, இல்லைனா இந்த நீத்து உன் பையன் ரவியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு மருமகளாக வந்துட போறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முத்துவோட கார் ஷெட்டுக்கு சீதாவோட மேரேஜ் பற்றி பேசுறதுக்காக வேண்டி மீனோட அம்மா சந்திரா வர்றாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே அருண் வந்து நல்லவன் இல்லை அப்படின்றது அவனோட முடிவில் வந்து உறுதியாக இருக்கிறான் முத்து. இதனால சந்திரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே பார்த்து நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்ருதியை கூப்பிட்டுட்டு விஜயா வந்து பேசுகிறாங்க. ரவியை வந்து அந்த ரெஸ்டாரண்ட் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீத்துவை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை உங்கள் பையன்கிட்டயே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து ஸ்ருதி கூப்பிட்றா. விஜயா வந்து ரவிட்ட அங்கே வேலைக்கு போகாத, வேலையை விட்டுடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரவி என்ன நினச்சிட்டான்னா, ஸ்ருதி சொல்லி தான் அம்மா இப்படி எல்லாமே பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். இதனால ஸ்ருதிட்ட சம்மந்தமே இல்லாமல் வந்து கோவப்படுறான். முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனாட்ட அம்மாவை அனுப்பி என்கிட்ட வந்து சீதாக்கு மேரேஜ் பற்றி பேச சொன்னியா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அம்மா வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இனி என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.